பிஎஸ்பி மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் நினைவேந்தல் பேரணியானது நடைபெற்று வருகிறது. நீலம் பண்பாட்டு மையம் சார்பில் ஆம்ஸ்ட்ராங் நினைவேந்தல் பேரணியில் ரஞ்சித், மன்சூர் அலிகான், தினேஷ் உள்ளிட்டோர் பங்கேற்று வருகின்றனர். அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பிஎஸ்பி மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் நினைவேந்தல் பேரணியானது நடைபெற்று வருகிறது. நேரடி காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களையும் அந்த செய்தியாளர் தாமரைக்கணி வழங்க கேட்கலாம். வணக்கம் தாமரைக்கணி, இந்த நினைவேந்தல் பேரணி குறித்தான கூடுதல் விவரங்கள். வணக்கம் திவ்யா. சென்னை எழும்பூரில் இருந்து நீலம் பண்பாட்டு மையம் சார்பில் படுகொலை செய்யப்பட்ட பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங்கிற்கு நீதி கேட்கும் நினைவேந்தல் பேரணி என்ற தலைப்புல ரஞ்சித், அது போல மன்சூர் அலிகான், அட்டக தினேஷ் உள்ளிட்டவர்கள் பேரணியானது தற்போது தொடங்கி இருக்கிறது. குறிப்பாக இந்த மாதம் 5ஆம் தேதி பெரம்பூரில் பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் மர்ம நபர்களால் படுகொலை செய்யப்பட்டார். இந்த கொலை சம்பவத்தில் ஈடுபட்ட 8 பேர் சரணடைந்து மீண்டும் கிட்டத்தட்ட ஒரு 14 பேர் என மொத்தம் 15 பேர் வரைக்கும் காவல்துறை கைது செய்திருக்கிறார். இதில் திருவிடம் என்பவரை கடந்த வாரம் காவல்துறை என்கவுண்டரில் சுட்டு கொலை செய்திருக்கிறார். இந்த நிலையில இந்த கொலை சம்பவத்திற்கு ஈடுபட்டவர்கள் யார், அவர்கள் முழு விவரங்கள் என்ன, கைது செய்திருக்கிறவர்கள் உண்மையான குற்றவாளியா, இவர்களுக்கு படுகொலைக்கு நீதி கேட்டு நீல பண்பாட்டு மையம் சார்பில் நீதி கேட்கும் பேரணி என்ற தலைப்புல இந்த நினைவேந்தல் பேரணியானது தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. குறிப்பா எழும்பூர் லென்ஸ் கார்டன் சாலையிலிருந்து ராஜரத்ன மைதானம் வரை இந்த பேரணியானது தற்போது நடைபெறவிருக்கிறது. தற்போது இந்த பேரணியானது தொடங்கி தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த பேரணியை பொறுத்தவரையும் நீலம் பண்பாட்டு மையம் சார்பில் நடைபெற்றுக் கொண்டிருப்பதால் நீலம் பண்பாட்டத்தை தொடங்கிய ரஞ்சித், இயக்குனர் ரஞ்சித், அது போல நடிகரும் அரசியல்வாதியுமான மன்சூர் அலிகான், அது போல அட்டகத்தி தினேஷ் உள்ளிட்டோர் இந்த பேரணியில் தற்போது கலந்து கொண்டிருக்காங்க. பேரணியை பொறுத்தவரைக்கும் நீலம் பண்பாட்டு மையம் சார்பில் நடத்தப்பட்டிருந்தாலும் பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய நிர்வாகிகள் என மொத்தம் கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்டோர் இந்த பேரணியில் கலந்து கொண்டு தற்போது இந்த பேரணியாக தொடங்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது.